மதுரை அருகே கிரானைட் குவாரிகளில் நரபலி கொடுக்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் குறித்து சகாயம் குழுவினர் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மேலூர் அருகே உள்ள ஈமலப்பட்டியில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தில் சகாயம் குழுவினர் தற்போதும் அங்கேயே தங்கியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் மற்றும் அவரது குழுவினர் இரவு முழுவதும் சுடுகாட்டு பகுதியில் தான் தங்கியிருந்தாங்களா? இது குறித்து அவங்க என்ன காரணம் சொல்றாங்க சரவணன்? மதுரையில் கிரானைட் முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் விசாரணை அதிகாரி சகாயம் 20வது கட்ட விசாரணையை மதுரையில் மேற்கொண்டு வருகிறார். இந்த 20வது கட்ட விசாரணையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆரம்ப கட்டங்களில், அதாவது இறுதி கட்டமாக, அதாவது செப்டம்பர், அதாவது நாளை மறுதினம் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய அறிக்கைகளை தயார் செய்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் நேற்று அவர் கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். அப்பொழுது இந்த மலம்பட்டி, அதாவது மேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலம்பட்டி என்ற பகுதியில் கள ஆய்வு பணிகளை மேற்கொண்ட போது அவர் ஏற்கனவே அந்த மூன்று மற்றும் 4வது கட்ட விசாரணையில் பொதுமக்களிடம் நேரடியாக மனுக்கள் பெற்றார். அப்பொழுது கீழவுளவைச் சேர்ந்த சேவர்குடியான் என்பவர் ஒரு புகாரை தெரிவித்திருந்தார். அந்த புகாரில் தான் பிஆர்பி நிறுவனத்தில் டிரைவராக வேலை செய்ததாகவும், அப்பொழுது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை பல்வேறு பகுதிகளிலிருந்து அழைத்து வந்ததாகவும், அவர்கள் குவாரிகளில் நரபலி கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு புகாரை தெரிவித்திருந்தார். இந்த அதிர்ச்சி புகாரை தொடர்ந்து இது உண்மைதானா என்பதை நேற்று அந்த கள ஆய்வின் போது சம்பந்தப்பட்ட அந்த சேவர்குடியான் என்பவரோடு நேரடியாக அந்த பகுதிகளை காட்டச் சொல்லி விசாரணை சகாயம் நேரடியாக கள ஆய்வு பணியில் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் காட்டிய இடத்தில் 2 பேரை புதைத்ததாகவும் அதை தான் நேரில் பார்த்ததாகவும் தெரிவித்தார். அந்த இடங்களை அடையாளம் காட்டினார். இதைத் தொடர்ந்து அந்த இடத்தில் தோண்டி அதில் உண்மையில் நரபலி நடத்தப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய மேற்கொள்ளப்பட்ட போது காவல்துறையும் மற்றும் வருவாய்த்துறையும் சரியான ஒத்துழைப்பு இல்லை என்ற காரணத்தால் நீண்ட நேரம் தாக்குப்பிடித்தது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 7:30 மணிக்கு மேலாக அது அந்த அதாவது தோண்டி எடுக்க முடியாத சூழ்நிலை என்ற உருவான போது இந்த பகுதியில் அவர்கள் காலையில் வந்தபோதே ஒருத்தர் முத்தையா என்பவர் வேவு பார்த்ததாகவும், அவரை சகாயம் குழுவினர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். அவர் சம்பந்தப்பட்ட அந்த பிஆர்பி நிறுவனத்தில் வாட்ச்மேனாக வேலை பார்த்ததாகவும், அவர் அந்த நிறுவனத்தில் உள்ள ஒரு முக்கிய பிரமுகருக்கு ஒருவருக்கு தொலைபேசியில் அவ்வப்போது தளவு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதையடுத்து நரபலி கொடுத்தது சந்தேகம் வலுத்ததை தொடர்ந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தடயங்களை அழித்துவிடக்கூடாது என்பதற்காக சகாயம் குழுவினர் இங்கு விடிய நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை விடிய சுடுகாட்டிலே தங்கியுள்ளனர். சரவணன், வேறு எந்த ஐஏஎஸ் அதிகாரியாவது இரவு முழுவதும் தங்கி இதற்கு முன் ஆய்வு நடத்தியதாக தகவல் இருக்கா? தமிழகத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இதற்கு முன்பு இது போன்ற எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ அல்லது காவல்துறை உயர் அதிகாரிகளோ அல்லது வேறு துறை அதிகாரிகளோ இது மாதிரி தங்கியதாக இல்லை. ஆனால் தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் ஏற்கனவே விசாரணை அதிகாரி சகாயம் ஏற்கனவே மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தார். அப்பொழுது அவர் கிராம பகுதிகளுக்கு விவசாயிகளை நேரில் சந்தித்திருக்கிறார். அந்த மாதிரி நேரில் சந்தித்த போது அவர்களுடனே தங்கி அவர்கள் குறைகளை கேட்டிருக்கிறார். அப்போதெல்லாம் விவசாயிகள் தொடர்பாகவும் அவர்களின் முன்னேற்றம் தொடர்பாகவும் அவர் கிராமப்புறங்களில் தங்கியுள்ளாரே தவிர இது போன்ற ஒரு குற்ற வழக்கு பின்னணியில் உள்ள ஒரு சம்பவத்திற்கு இரவு முழுவதும் ஒரு சுடுகாட்டில் தங்குவது என்பது இதுவே முதல் முறை. வரும் 15ஆம் தேதி சகாயம் குழுவினர் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்வதா இருந்தது. தற்போது இந்த விவகாரத்தினால இந்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்வது தள்ளி போக வாய்ப்பு இருக்கா சரவணன்? நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே இந்த கிரானைட் முறைகேடுகளில் கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய்க்கு மேலாக வருவாய் இழப்பு செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசுக்கு என்பது போன்றுதான் முதலில் இந்த கிரானைட் முறைகேடுகள் தொடங்கப்பட்டது. அந்த விசாரணை தொடங்கியவுடன் முதல் கட்ட விசாரணைகள், அதாவது முதல் கட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 கட்டங்கள் விசாரணையில் தொடர்ந்து நேரடியாக கள ஆய்வு மற்றும் பொதுமக்களை நேரடியாக சந்திப்பது, பொதுமக்களிடம் மனுக்கள் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளின் போது பொதுமக்கள் அனைவரும் தங்கள் நிலத்தை கிரானைட் உரிமையாளர்கள் பறித்து விட்டார்கள், குறைந்த விலைக்கு மிரட்டி எழுதி வாங்கிவிட்டார்கள் என்ற கருத்தெல்லாம் நிலவியது. முதலில் அரசு வருவாய் இழப்பு, அடுத்ததாக பொதுமக்களிடம் நிலங்கள் பறிப்பு என்று விசாரணை சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது நரபலி என்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை தற்போது நிலவுகிறது. அதாவது நாளை மறுதினம் தாக்கல் செய்ய வேண்டிய அறிக்கை தற்போது தாக்கல் செய்யப்படுமா என்பதில் சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் தற்பொழுது நரபலி கொடுக்கப்பட்டுள்ளது. பலர் கடத்தி வரப்பட்டிருக்கிறார்கள். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் கடத்தி வரப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் உறுதிப்படுத்தப்படும் நிலையில் உள்ளது. ஏனென்றால்
கிட்டத்தட்ட 12 பேரை வந்து சேவற்குடியானை அங்கிருந்து வெளியிலிருந்து அழைத்து வந்ததாக சொல்கிறார். அதில் 2 வரை புதைத்த இடத்தை காட்டுகிறார். இந்த புதைத்த இடத்தில் இன்று இன்னும் சற்று நேரத்தில் வந்து மருத்துவ குழுவினர் மற்றும் வந்து வருவாய்த்துறையினர் உதவியோடு அவர்கள் தலைமையில் அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்போது அங்கு எலும்புக்கூடுகள் மற்றும் ஏதேனும் பொருட்கள் கிடைக்கும் பட்சத்தில் அதை ஆய்வுக்கு உட்படுத்தும் தன்மை வரும் பொழுது அந்த ஆய்வுக்கு உட்படுத்தும் தன்மைகள் எந்த அளவிற்கு அந்த காணாமல் போனவர்களோட ஒத்து வருமா, அது யார் காணாமல் போனார்கள் என்ற கோணத்திலெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. மேலும் வந்து 2 பேர் புதைத்த இடத்தை காட்டுகிறார்கள். ஆனால் மீதி 10 பேர் எங்கே இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியவில்லை. மேலும் அதே போல் பல குவாரிகள் இருக்கின்றன. இந்த பல குவாரிகளிலும் இதுபோல் வந்து நரபலிகள் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தற்போது தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் கிரானைட் முறைகேடுகளை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கட்சிகள் வந்து கூறிவரும் சூழ்நிலையில் மதுரை மாவட்டத்தில் முதல் கட்டமாக நடக்க வேண்டிய இந்த நடவடிக்கைகள், இந்த அறிக்கை தயார் செய்யும் பணி, இந்த விசாரணையே பல்வேறு கட்டங்களை தாண்டி தற்பொழுது வந்து கொலை, ஆள்கடத்தல் மற்றும் வந்து தடயங்களை அளித்தல் உள்ளிட்ட அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்கிறது. எனவே நாளை மறுதினம் சகாயம் அறிக்கை தாக்கல் செய்வதில் சற்று பின்னடைவே ஏற்பட்டுள்ளது.